ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் பிரேக் யுவர் ரூல்ஸ் பார்ட் 5. ஜங்குக் வைன் ரெண்டு பேரும் இப்போ ஜங்குக்கோட ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. வைன் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்காங்க. அங்கே நல்லாவே ரிச்சான பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. வைனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்த்துட்டு. அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு, மாமா என்னது இது, பயங்கரமாக இங்கே இருக்கவங்களாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தான் இங்கிலீஷெலாம் அந்தளவுக்கு பேச தெரியாது, எனக்கிட்ட வந்து எதுவும் பேசினா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, இங்கே பாரு வைன், இங்கே யார் எந்த மொழியில் பேசினாலும் நீ உன்னோட மொழியில் பேசு, அவ்வளோதான். கேட்டால் எனக்கு நீங்கள் பேசுகிற பாஷை புரியாதுங்க, ஸோ என்னோடய பாஷையில் பேசுங்க, இல்லாட்டி கீப் குவைட்டாக சைடில் போய் நின்றுங்கன்னு ரூடாகவே பேசு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில இடங்களில் சில விஷயங்களை நம்ம பார்த்து பயப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதுதான் இந்த வேர்ல்டை பொறுத்தளவு கரெக்ட். முதல்ல உன்னோட சில ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என் கூட வா வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணமே இல்லாமல் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது வைனுக்கு ஒன்றும் புரியலை. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடில் இருக்க சோஃபாவில் அமைதியாக போய் உட்காடுறாங்க வைன். அந்த டைமில் ஜங்குக் வைனுக்கு ஆப்போசிட்டில் போய் உட்காடுறாங்க. 2-3 கேர்ள்ஸ் வந்து ஜங்குக் பக்கத்தில் உட்காந்து சில ஃபைல்ஸ்லாம் காட்டி, இங்கே பாருங்கள் சார், இது எல்லாமே நம்மளுக்கு அப்கமிங்கில் கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணியாச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அப்போ 2 பொண்ணுங்களையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னோடய அசிஸ்டண்ட் பிஏனுங்கிறத கரெக்டாக காட்டுறீங்க. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆனிச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் 30% சேலரியில் ஹைப் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அது அங்கே நின்றுட்டுருக்கார்ல, ராயல் ப்ளூவில் கோட் சூட் போட்டுட்டு, அவர் தான் இந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் போய் பேச்சு கொடுத்துட்டோம். அவர் அப்கமிங்கில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு உங்ககிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்குறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க உங்ககிட்ட வந்து பேசி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஓகே சொல்லிவிடுங்க. கிட்டத்தட்ட 300 crores கிட்ட ஷேர் வேல்யூஸ் வச்சுருக்கார் அவர். லீகலாக இல்லீகலாக எல்லா மாதிரியுமான ஆட்கள் கூடயும் அவருக்கு பழக்கம் இருக்குது. ஸோ கவனமாக அவர்கிட்ட பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பொண்ணுங்களும் எழுந்து நல்ல பிள்ளையாட்டம் அந்த சைடும் போயிட்டாங்க. வைன் அமைதியாக ஜங்குக்கிட்ட அந்த 2 பொண்ணுங்களும் உட்காந்து பேசுகிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எழுந்து ஜங்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு, மாமா யார் இந்த 2 பொண்ணுங்களும் இவ்வளோ கிட்ட வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ ஹஸ்கி வாய்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்களே உங்ககிட்ட, என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கு சிரிப்பு வருது. அவங்க 2 பேரும் என்னோடய பிஏ செக்ரட்டரி. என்னோடய ஆஃபீஸில் சாதாரண எம்ப்ளாயி மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி முக்கியமான பார்ட்டிஸ்க்கு வந்துடுவாங்க. என்னோடய சீக்ரெட் ஏஜென்ட்டுன்னு வச்சுக்கோங்க 2 பேர்த்தையும். ஆஃபீஸில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் எம்ப்ளாயி மாதிரி இருந்து என்னோடய காதுக்கு தினமும் கொண்டு வந்துடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு யாரோ மாதிரி வந்து அங்கங்கே நின்று நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்துடுவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, என்னோடய ஆஃபீஸில் கிட்டத்தட்ட ஒரு 20 கேர்ள்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், ஸ்பை வேலை பார்க்குறதுக்காகவே. இல்லாட்டி இவ்வளோ குயிக்காக என்னோடய கம்பெனியை இந்த லெவலுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு சிரிக்கிறாங்க. அச்சோ, இது உங்களோட கம்பெனி சீக்ரெட்டில் எனக்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். நீ ஏன் வீட்டு பொண்ணு வைன், உனக்கிட்ட சொன்னால் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் நீங்கள் உட்காந்துருன்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார் செக்ஷனுக்கு போகிறாங்க. வைன் ஜங்குக் போகிறதே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஒரு லேடி ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்து, ஹாய், நீங்கள் மிஸ்ஸஸ் ஜியானோட மிஸ்ஸஸா அப்படின்னு கேட்குறாங்க. வைனை பொறுத்தளவு ஜூனையும் சர்நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க இல்லையா, அதனால் ஜூனை தான் ஏதோ கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், லக்கி கேர்ள். ஜங்குக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஜங்குக்கும் சேம் ஏஜ் தான். ஆனாலும் ஜங்குக்கு என்னையா மேரேஜ் பண்ணிக்க சொல்லி எவ்வளவோ நான் கன்வின்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க, பார்க்க ரொம்ப சின்ன பொண்ணாகவும் தெரியுற, அதுதான் உன்னையே பிடிச்சிக்கிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு இப்போ தான் புரியுது ஜங்குக்கோட மிஸ்ஸஸ்ன்னு நினச்சிக்கிட்டு தனக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, மைண்ட் யுவர் லாங்குவேஜ், அவங்கள பற்றி இந்த மாதிரி பேசாதீங்க. என்ன பெருசாக ஏஜ் ஆகிடுச்சு அவருக்கு, இந்த மாதிரி பேசுனீங்க அவர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். கம்ப்ளைண்ட் பண்ணுற,
உனையா பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவனை மயக்கி உன் கைக்குள்ளே வச்சுருக்க அப்படின்னு. இல்லாட்டி இந்த அளவுக்கு யார்கிட்டையும் ஜியான் சிரித்து பேசி நான் பார்த்ததே கிடையாது. பொண்டாட்டின்கிற மெதப்பாடி உனக்கு, சீக்கிரம் உன்னையா என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி எந்திரிச்சு கோபமாக அங்கிட்டு போயிட்டாங்க. ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. அட பைத்தியமே, நான் இருக்க கவலையில் இங்கே வந்து கொஞ்சம் சில் பண்ணலான்னு பார்த்தா இவ வந்து என் மூட ஸ்பாயில் பண்ணுறா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஒயின் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஜங்குக் தன்னோட கோட் பேக்கெட்டுக்குள்ளே வச்சுருந்த ஒரு குட்டி பேக்கெட் எடுத்து அந்த பேக்கெட்டில் இருக்க பவுடரை ஒரு ஜூஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்டெண்டரை கூப்பிட்டு அங்கே உட்காந்துருக்காங்கல்ல பிங்க் கலர் சாரீ அந்த கேர்ள்கிட்ட இந்த ஜூஸை கொடு, இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கட்டு பணத்தை அந்த பார்டெண்டர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த சர்வன்ட் பாய் வாங்கி தன்னோட பேக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு, ஓகே சார், இது ஒரு கிளாஸ் தானா இன்னொரு கிளாஸா அப்படின்னு கேட்குறாங்க. வைன் அப்படியே இந்த சைடும் அந்த சைடும் பார்த்துட்டு இருக்கிறத ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிவிட்டு, இந்தா எந்த கிளாஸையும் கொடு அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற பவுடரை இன்னொரு கிளாஸில் போட்டு அப்படியே வைன் கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா வைன் எடுத்தாங்கன்னா ஓகே, எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணுறது, ஸோ 2-3 கிளாஸில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. அந்த டைமில் பார்டெண்டர் 2 கிளாஸையுமே கொடுக்கணுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கே இருக்க சேரில் உட்காந்து அப்படியே ஒரு ட்ரிங்க் கிளாஸை தன்னோட ஹேண்ட்ஸில் எடுத்துக்கிட்டு மெல்ல மெல்ல அதை சிப் பண்ணிக்கிட்டே வைனை தான் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் அந்த சர்வன்ட் பாய் விறுவிறுன்னு வைன் கிட்ட போய், மேடம் ஜூஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆம்பியன்ஸையும் அங்கே வந்திருக்க லேடிஸையும் ஜென்ஸையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு ஜங்குக் சொன்ன விஷயத்த மறந்து போய் அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சுக்கிட்டாங்க. 2 கிளாஸ் ஜூஸையுமே எடுத்துக்கிட்டாங்க. பார்டெண்டர் ஜங்குக்கை அப்படியே திரும்பி பார்த்துட்டு, 2யுமே எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கிட்டோம், விட்டுரு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஜங்குக். அவ்வளோதான், வைன் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு 2 கிளாஸ் ஜூஸையும் ஃபுல் கிளாஸ் குடிச்சிட்டு அமைதியாக 2 எம்டி கிளாஸையும் கீழே வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அது வரைக்கும் ஜங்குக் கிட்டேயே போகலையே. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. வைனுக்கு சுத்தமாக முடியல, அப்படியே ஐஸே பிளர் ஆகிடுச்சு. ஆஹா, ஐயோ என்னது இது, எல்லாம் ரவுண்டாக தெரியுது அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே மெல்ல எழுந்திருக்கிறாங்க. அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகி அப்படியே சாயிறாங்க சைடில். வைனுக்கு நல்ல நினைவு இருக்குது, ஆனால் சுத்தமாக கண்ணு தெரியலை, ஐஸை ஓப்பனே பண்ண முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி ஐஸை ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க, ஏன்னா யாரோ ஒருத்தவங்க தன்னை பிடிச்சிக்கிட்டாங்கங்கிறது நல்லா தெரியுது வைனுக்கு. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. ஐயோ விடுங்க மிஸ்டர் ஜான் ஜான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எகெயின் சோஃபாவில் மெல்ல உட்கார பார்க்குறாங்க. அந்த டைமில் ஜங்குக் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வைன் வைன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி சைடில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுத்து வைனுக்கு அப்படியே ஃபேஸில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. வைன் அப்படியே தன்னோட ஹேண்ட்ஸால் அப்படியே தன்னோட ஐஸை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்து அப்படியே கவனிக்கிறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே பிளராக தெரியுது. வைனுக்கு ஏன்னு தெரியல, ஜங்குக்கு பார்த்ததும் ஒரு டெம்டிங்னஸை தன்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ண முடியுது. மாமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது சாப்பிட்டியா வைன், எந்த ட்ரிங்க்ஸாவது எடுத்து குடிச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் ஜூஸ் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஜூஸ் குடிக்கக்கூடாதுங்க, எழுந்திரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே மெல்ல தூக்குறாங்க வைனை. வைன் அப்படியே ஜங்குக்கோட நெக்கை அப்படியே ஹக் பண்ணி அப்படியே நிமிர்ந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. வைன் என்ன பண்ணுறா, நிமிர்ந்து நின்று அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆனால் வைனுக்கு பயங்கர டெம்ட் ஆகுது. வைன் அந்த சுற்றி இருக்கக்கூடிய டிம் லைட்டில் ஒருத்தவங்க முகம் இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி ஒரு லைட் செட்டப்பில் தான் ஜங்குக்கு இப்போ நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்கோட முகம் மட்டும்தான் வைனுக்கு நல்லா தெரியுது. ஏன்னு தெரியல, ஜங்குக்கை கிஸ் பண்ணணும்னு வைனுக்கு இப்போ என்ன வந்துடுச்சு. தன்னையும் மறந்து அப்படியே ஜங்குக்கோட பேக்கெட்டை பிடிச்சி கிரிப் பண்ணி தாங்கிட்ட அப்படியே இழுத்து பயங்கரமான ஒரு லிப்லாக் கொடுக்குறாங்க வைன். ஜங்குக் ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணும்போதே வைன் அப்படியே ஷோல்டரில் சாஞ்சிட்டாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு ஒரு பிரைட் ஸ்மெயிலில் அப்படியே வைனை தூக்கி போட்டு தன்னோட ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிட்டு
விவிஐபி ரூமை எனக்கு புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சைடில் நின்றுக்கிட்டு இருக்க ஒரு சர்வெண்ட்டை பார்த்து. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக மேனேஜரை பார்க்க கிளம்பிட்டாங்க அந்த பர்சன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock போல் வைன் தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி முழிச்சு பார்க்குறாங்க. பயங்கர இருட்டாக இருக்குது அந்த ரூமே. மைல்டான வெளிச்சத்தில் வைன் அமைதியாக படுத்திருக்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ எந்த இடம் இது அப்படின்னு அப்படியே எழுந்து உட்காடுறாங்க வைன். அப்படியே ஹெட்டே ஸ்பின் ஆகி எகெயின் அப்படியே கிளியரான விஷனாக ஃபீல் பண்ண முடியுது வைனுக்கு. ஐயோ வேறு ஒரு ரூமில் நான் இருக்கேனே. ஐயோ மாமா எங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஜங்குக் வைன் 2 பேரும் நேக்டாக பெட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. திக்குன்னு இருக்கு வைனுக்கு. ஐயோ என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே டக்குன்னு பெட்டை விட்டு எழுந்து நிற்கிறாங்க வைன். பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. சுத்தமாக வைனோட லெக்ஸை ஃபீல் பண்ண முடியல வைனுக்கு. ஐயோ என்னது இது அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்து ப்ராசஸ் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க வைன். அந்த டைமில் ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி படுக்கிறாங்க. வைனுக்கு இன்னும் பதட்டமாகுது. ஐயோ என்ன வேலை பார்த்தேன், என்ன நடந்துச்சுன்னு ஒன்றும் நினைவுக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறாங்க. எஸ்டர்டே நைட் ஜங்குக்கோட பேக்கெட்டை பிடிச்சிக்கிட்டே இழுத்து கிஸ் பண்ண நினைவு மட்டும்தான் வைனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நினைவில் இல்லை. ஐயோ நான் போய் மாமா கிட்ட என்ன பண்ணேன், ஐயோ என்னை எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க மாமா கண்ணு முழிச்சா, எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன், ஐயோ என் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸும் வைனோட ட்ரெஸ்ஸும் ஃப்ளோரில் விழுந்து கிடக்கு. 1 minute கூட வைன் வெயிட் பண்ணலை. மெல்ல அந்த கோட்டை பிடிச்சி எழுந்து மெல்ல அந்த ட்ரெஸ்கிட்ட போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மெதுவாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. வைன் ஃபுல் ட்ரெஸ்ஸோட இப்போ பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு நடக்கவே முடியலனாலும் அமைதியாக ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக்கோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து ஜங்குக்கு வியர் பண்ணி விடுறாங்க. பயங்கர அழுகையாக வருது வைனுக்கு. ஐயோ கடவுளே மாமா முழிச்சிடக்கூடாது, என்னை தப்பாக நினைப்பாங்க, ஏதோ நடந்துச்சு, இது கனவு அப்படின்னு அழுதுகிட்டே ஜங்குக்கு அவங்களோட டிஷர்ட்டையும் ஜீன்ஸையும் வியர் பண்ணி விட்டுட்டு அமைதியாக சைடில் இருக்க சோஃபாவில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. டைம் இப்போ 6:30 இருக்கும். ஜங்குக் இப்போ தான் தன்னோட ஐஸை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே முழிச்சு பார்த்து நிமிர்ந்து உட்காடுறாங்க. வைன் அழுது ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. ஜங்குக் அப்படியே அந்த சைடு திரும்பி படுத்ததும் வைன் டக்குன்னு தன்னோட சாரி பல்லுவால் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நல்லா உட்காந்துக்கிட்டு மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஜங்குக் டக்குன்னு சைடில் திரும்பி பார்த்துட்டு வைன் என்னோட ரூமில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி எழுந்து உட்காடுறாங்க. மாமா இது உங்கள் ரூம் இல்லை, நம்ம ஏதோ ஒரு புது ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வெளியில் போக பயமாக இருக்குது எனக்கு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கப்போ அப்படியே ஒன்றும் புரியாத மாதிரி ஏதோ யோசிக்கிற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு என்னன்னு தெரியலையே வைன், நம்ம 2 பேர் இந்த ரூம்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த சோஃபாலே உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் பெட்டில் தூங்குனீங்க, ஒருவேளை நீங்கள் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல வைன், நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஆல்கஹால் எடுத்துட்டேன், அதனால் எனக்கு ஒன்றும் புரியலை, மேபி நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும், வேறு யார் கூட்டிகிட்டு வர போகிறா, உனக்கும் நினைவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நினைவு இருக்குது, நான் தான் எதுவுமே குடிக்கலையே, நீங்கள் மயக்கம் போடுற மாதிரி இருந்தீங்க, அப்போ தான் நான் சொன்னேன் வீட்டுக்கு போக வேண்டாமாம்மா, இங்கே வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு, நீங்கள் தான் அப்புறம் இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டீங்க, நான் சோஃபாவில் படுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாவமாக இருக்குது வைனை பார்க்கும்போது, இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல. அப்படியா, சுத்தமாக நைட்டு என்ன நடந்ததுன்னு நினைவில்ல பேபி, மன்னிச்சிக்கோ, உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும், ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மாமா, வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நிமிர்ந்து உட்காடுறாங்க ஜங்குக். அப்பா இப்போ வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வலிக்காது, நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்துருந்தீங்கள, அதுதான் பாடி பெயினாக இருக்கும் போல், வீட்டுக்கு போய் பாத் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வைன்.
ஓகே வைன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கே ஸ்டெயின்ஸ் இருக்கிறத ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க. வைனுக்கு இன்னும் பதட்டமாகுது. மாமா, எனக்கு காலை வலிக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது வாங்க அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு அமைதியாக வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டேன் இரு, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டாங்க. வைன் ஜங்குக்கு ரெஸ்ட் ரூம் போகிற வரையும் அமைதியாக இருந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணதும் தன்னோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஐயோ, எல்லாம் போச்சு, பாவம் இந்த மாமா நல்லவங்க, நான் என்ன பண்ணுவேன், நான் கெட்ட பொண்ணு, ஐயோ எல்லாம் போச்சு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், சும்மாவே அந்த சூனியனை பாடாப்படுத்துவான், இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் என்னையா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வைன் ஜங்குக் 2 பேரும் தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜங்குக்கோட மம்மி டாடி வேர்ல்டு டூர் போனதுனால வீட்டில் யாரும் இல்லை, மெய்ட்ஸ் மட்டும்தான் மார்னிங் ரொட்டீனை பார்த்துட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் ஜோனும் கைலியும் வீட்டுக்கு வரல. ஸோ வைன் பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க, ஜங்குக் பாட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1.5 month பாஸ் ஆகுது. என்னைக்கு ஜங்குக் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணாங்களோ அந்த நாள்லேருந்து ஜங்குக் கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க வைன். ஜங்குக்கு நல்லா தெரியும் ஏன் வைன் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஆனால் வெளியில் எதுவும் காட்டிக்கல. வைனுக்கு ஜங்குக்கை பார்க்கும்போது பாவமாகவும் பயமாகவும் எல்லாத்துக்கும் மேலே ஜங்குக்கை தான் ஏமாத்திருக்கோமோன்னு ஒரு கில்டினஸில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வைன். ஆனால் ஜங்குக் இந்தளவுக்கு வைன் சஃபர் ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைனை பார்க்கும்போதெல்லாம் ஜங்குக் நினச்சிக்கிறாங்க, கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படுவ பேபி, அதுக்கப்புறம் நீ உனக்குன்னு போட்டு வச்சுருக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதை பிரேக் பண்ணிக்கிட்டு நான் உன்னை வெளியே வர வைப்பேன். கொஞ்ச நாள் நீ சமாளிச்சுக்கோ, நான் நினச்சது எப்போ நடக்குதோ அந்த டைமில் உன்னையும் என்னையும் சஃபர் பண்ண வச்ச இந்த அத்தனை பேரையும் நான் ஒரு வழி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தனக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அமைதியாக ஜங்குக் இருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் ஜோன் வைனை பற்றி துளி கூட இப்போ கவலைப்படுறதில்ல. ஏன்னா வைனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறனால ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஜோனோட மம்மி டாடி ஜோனை வைனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேர்ல்டு டூர் கிளம்பியிருப்பாங்க. ஸோ வைன் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தாங்கிட்டு தானே வர போகிறாங்க, தன்னோட ஒய்ஃப் தன்னை விட்டுட்டு எங்கே போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் ஜங்குக் இல்லாத டைம்லையும் ஜங்குக் வீட்டில் இருக்கும்போது கூட எதையாவது ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு ஜோனும் கைலியும் அழகாக கிளப்புக்கு கிளம்பி அங்கே இருக்க ரூமில் தங்களுக்குன்னு ஒரு ரூம் புக் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கும் இது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஜங்குக் தனக்கான நேரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வைன் தன்னோட பாத்ரூமில் பயங்கரமாக த்ரோ பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸாக வைனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்போ த்ரோ அப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்படியே கொலாப்ஸ் ஆகி பாத்ரூம்குள்ளேயே மயங்கி விழுந்துடுவாங்க. அந்த டைமில் ஜோன் இப்போ தான் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகலான்னு பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. ஒரு பக்கமாக க்ளோஸில் இருக்குது. என்னது இது, உள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கா வைன், இந்நேரம் அவள் பாத் பண்ணிவிட்டு வெளியில் வந்திருப்பாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக போய் பெட்டில் உட்காந்துட்டாங்க. இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. ஜோனுக்கு ஒரு விதமான பதட்டத்தை ஃபீல் பண்ண முடியுது. ரீசன், வாட்டர் போர் பண்ணுற எந்த சவுண்டும் கேட்கல. 2வது உள்ளுக்குள்ளே வைன் இருக்காங்களானே தெரியல, காமாக இருக்குது ரொம்ப. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோன் வேகமாக போய் எகெயின் டோர் நாப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கன்ஃபார்ம்டாக உள்ளே தான் லாக்கில் இருக்குதுன்னு தெரியுது. வைன் உள்ளே லாக் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். உள்ளே தான் வைன் மயங்கி கிடக்குறாங்களே. ஸோ வைனுக்கு எதுவுமே கேட்கல. இருந்தாலும் ஒரு பதட்டத்தில் வேகமாக தன்னோட ஷோல்டரால் ஹிட் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க ஜோன். வைன் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. ஜோனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுச்சு. என்ன தான் வைன் மேலே ஜோன் கோபத்தை காட்டினாலும் ஜோனுக்கு வைனை ரொம்ப பிடிக்கும். என்ன ஆச்சுடி உனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைனை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து தன்னோட பெட்டில் படுக்க வச்சுட்டு வைனோட சீக்ஸ் எல்லாம் அப்படியே தட்டி பார்க்குறாங்க. அம்மோ பயமுறுத்தாத, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ஜோன் சொல்லிக்கிட்டே டக்குன்னு பக்கத்தில் இருக்க வாட்டர் ஜக் எடுத்து வைனுக்கு வாட்டரை தெளித்து விட்டுறாங்க ஃபேஸில்.
வைன் அப்போ கூட எழுந்திருக்கல. உண்மையிலே பதட்டமாக இருக்குது ஜோனுக்கு. எப்பையிலேருந்து மயங்கி கிடந்தான்னு தெரியலையே. நான் தூங்கி எழுந்து பாத்ரூம் கிட்டே போகும்போதே டோர் லாக்கில் இருந்ததே. டாக்டருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு டாக்டருக்கு கால் பண்ணிட்டாங்க ஜோன். இப்படியே ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. இப்போ டாக்டர் வைனோட ரூமில் வைனை எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. ஜோன் தன்னோட ஹேண்ட்ஸை கட்டிட்டு அப்படியே அமைதியாக கவனிச்சிட்ருக்காங்க. பக்கத்துலேயே கையிலையும் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் டாக்டர் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் ஜோனை பார்த்து, ஹாப்பி நியூஸ் தான் மிஸ்டர் ஜான், உங்கள் ஒய்ஃப் கன்சீவாக இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஈவினிங் போல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க. இல்லை டுமாரோ, இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ கூட கூட்டிகிட்டு வாங்க. நான் வந்து எத்தனை மந்த்னு செக் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ஒரு பிரைட்டான ஸ்மைலில் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜோனுக்கு சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓகே டாக்டர் அப்படின்னு டாக்டரை அனுப்பி விட்டுட்டு அப்படியே ஒரு கோல்டு ஃபேஸில் உட்காந்துட்டாங்க சோஃபாவில். கைலி ஜோன்கிட்ட வந்து, ஜோன், லாஸ்ட்டு 2 months நீ என் கூடயே தான் இருக்க. என் ஹஸ்பண்ட்க்கு நான் டிம்கி கொடுத்துட்டு உன்கிட்ட வர்றேன். அப்படி இருக்கும்போது வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? ஒருவேளை 3-4 months இருக்குமோ அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை பொத்து, வாயை மூடு, எதுவும் பேசி நீ கோபப்படுத்தாத. உன் புருஷன் என்ன தான் பிஸ்னஸில் பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த சியோலோட பிஸ்னஸ் டைக்கானாக இருந்தாலும், அவனையே நான் ஏமாற்றி அவனோட ஒய்ஃப் கூட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ மாதமாக. ஆனால் எனக்கிட்டயே இந்த ஒன்றும் தெரியாத டிம்கி கொடுத்துட்டு யாரு கூடயோ போய் ஏதோ பண்ணிக்கிட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன திமிரு இருக்கும் இவளுக்கு. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யார் இவளை என்ன பண்ணதுன்னு தெரியலையே. இவளை நான் 1 time கூட டச் பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்களே. வீட்டை விட்டு வெளியில் போனதில்லை. ஐயோ, நான் உன் கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இவளை கண்டுக்காமல் விட்டுட்டேனா? நான் இல்லாத டைமில் எதுவும் வெளியில் போய் யார் கூடயாவது ஒன்று இருந்துட்டு வந்துட்டாளா? ஐயோ, என்கிட்டயே வரமாட்டேன்னு அடம் பண்ணா. இப்போ 3 months, லாஸ்ட்டு 3 months என்கிட்ட எதிர்த்து வேற பேசிக்கிட்டு என்னை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஒன்றும் புரியலையே. ஐயோ, யார் ஏன் பொண்டாட்டி மேலே கை வச்சது? என்ன திமிரு இருக்கும் அவனுக்கு அப்படின்னு கத்துறாங்க ஜோன். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கைலிக்கு திக்குன்னு இருக்குது. ஏய் ஜோன், எதுக்கு இப்படி கத்துற? வைனப்போ உன்னோட பேபிக்கு மம்மி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, இன்னும் இவ மயக்கத்துலேருந்து எழுந்திருக்கட்டும் இவளுக்கு இருக்க வேடிக்கை அப்படின்னு அப்படியே பள்ள கடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜோன். இப்படியே ஒரு 1 hour பாஸ் ஆகுது. கைலி இப்போ அவங்களோட ரூமுக்கு எழுந்து போயிட்டாங்க. ஜோன் அமைதியாக இப்போ வரையும் வைனை தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த டைமில் கைலி ரொம்ப பதட்டமாக வைனோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வேகமாக உள்ளே வர்றாங்க ஜோனை பார்த்து. அந்த டைமில் ஜோன் யார் இது இப்படி டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வர்றதுன்னு சைடில் திரும்பி பார்க்குறாங்க. கைலி ஒரு பதட்டத்தோட ஜோன்கிட்ட வந்து, ஜோன் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஃபைலை காட்டி. வைன் இப்போ கைலி போட்ட ஷவுட்டுக்கு இப்போ தான் மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு மெதுவாக தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சைடில் திரும்பி படுக்கிறாங்க. கைலியும் ஜோனும் அந்த டைமில் வைனை நோட்டீஸ் பண்ணலை. என்ன ஃபைலில் அப்படின்னு சொல்லி ஜோன் கைலியோட ஹேண்ட்ஸில் இருந்த ஃபைலை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பயங்கரமான ஷாக் ஜோனுக்கு. என்னடி இது? ஐயோ, என் அண்ணாவுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்திருந்தாப்புல ஜோன் என் அண்ணாவுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னு சொன்னதோ வைன் டக்குன்னு நல்ல ஐஸை ஓப்பன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க. ஆமாம், போச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 8 months கிட்ட ஆகுது எனக்கும் உன்னோட அண்ணாக்கும். இப்போ வரைக்கும் உன் அண்ணா என்னை டச் பண்ணலை. அப்படி இருக்கும்போது நான் ஏதோ அவர் பிஸ்னஸ் விஷயமா டென்ஷனில் சுற்றிக்கிட்டு தெரிகிறாரு, அதான் என்னை டச் பண்ணல போல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு இப்போ தானே தெரியுது. ஐயோ, போச்சு என் லைஃபே. கடவுளே, இதை எதுக்காக மறைச்சி வச்சுருந்தாரு உன் அண்ணா எனக்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோனப்போ எனக்கிட்ட கேட்டால் நீ தானே பொண்டாட்டி அவர் பக்கத்துலேயே இருக்க, எனக்கு எப்படி தெரியும்? முட்டாள், இதெல்லாம் நீ கவனிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, நல்ல வேலை இப்போ என் கையில் கிடச்சிருச்சு
இன்கேஸ் நான் ஏதோ உன்னோட பேபிக்கு மம்மியாக இருந்தேன்னா ஜங்குக்கிட்ட சமாளிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது. நல்ல வேளை நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு சோலி லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ ஐயோ பாவம் ஜங்குக் மாமா, ஏதோ அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்கும் போலையே. என்ன பிரச்சனை? ஏதோ ஸ்டெரிலிட்டி என்னது இது? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பெரிய கொடிய நோயா அது, பாவமே அப்படின்னு தனக்குத்தானே ஒயின் நினச்சிக்கிட்டு மெல்ல எழுந்து உட்காடுறாங்க. அந்த டைமில் சோன் ஒயின் உட்காந்ததும் அப்படியே சைடில் திரும்பி நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஏய் கைலி, இதை புரி, இது உன் ப்ராப்ளம், எனக்கிட்ட வராத. எனக்கே தலைக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணணும். ரூமை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. கைலி அப்போ ஜோனை பார்த்து, ஜோன் திரும்ப, அவளை விட்டு தள்ளு. இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு குழந்தை எதுவும் பிறக்காதா? நான் என்ன பண்ணுவேன்? ஜங்குக்கு மூலமாக எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. எட்டி போடி முதல்ல, அவனுக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு ரிப்போர்ட்லேயே வந்துடுச்சே, இதை வேற நான் விளக்கம் கொடுக்கணுமா? வெளியில் போ அப்படின்னு கத்துறாங்க. இதை கேட்டதும் ஒயினுக்கு இப்போ தான் புரியுது, ஜங்குக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க பெற்றுக்க முடியாது அப்படின்னு. அட கடவுளே அப்படின்னு ஒயின் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு பிக்குன்னு உட்காந்துட்ருக்காங்க. ஜோன் அதுக்குள்ளே கையிலேயே கூட்டிகிட்டு போய் வெளியே விட்டு ரூமை உள் பக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபயர் ஐஸில் ஒயினை பார்த்து வர்றாங்க. ஒயினுக்கு ஏன்னு தெரியல, என்ன ஆச்சு இவர் என்னை இப்படி கோபமாக பார்த்துக்கிட்டு வர்றாரு, ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா ஒயினுக்கு தான் கன்சீவாக இருக்கிறதே தெரியாது. ஸோ எதுக்காக ஜோன் முறைக்கிறாங்கன்னு புரியாமல் ஜோனை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஜோன் வேகமாக ஒயின்கிட்ட வந்து அப்படியே ஹாரை பிடிச்சி கீழே நிறுத்திட்டாங்க. ஒயின் ஃப்ளோரில் எந்திரிச்சு நின்று, ஆஹா வலிக்குது, எதுக்கு ஹாரை பிடிக்கிறீங்க, விடுங்க, நான் பாத்ரூம்குள்ளெல்லாம் நின்றுட்டு இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்தியா? நான் தாண்டி உன்னை இங்கே தூக்கிட்டு வந்து படுக்க வச்சேன், மயக்கம் போட்டேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க, கன்சீவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. யார் இந்த பேபிக்கு டேடி? இங்கே பாரு, மரியாதையும் உனக்கு கிடையாது. நான் உன்னைய டச் பண்ணக்கூடாதுன்னு இத்தனை மாதம் என்னைய அழைய வச்சுருக்க. உனக்கு ஐயோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குதுன்னு நான் அசால்ட்டாக இருந்துட்டேன். எனக்கே டிம்கி கொடுத்துட்டு யாரு கூட போய் ஒன்றா இருந்து இந்த பேபி ஸ்டொமக்கில் வாங்கிட்டு வந்தேன் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜோன். ஒயினுக்கு பதட்டம் ஆகுது. இல்லை, நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை, போய் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். இங்கே பாரு, டாக்டரே வந்து பார்த்துட்டு உன்னை டெஸ்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. மரியாதையாக சொல்லு, இந்த பேபிக்கு யார் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா ஒயின் ஒரு வேளை கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னா அந்த பேபிக்கு கன்ஃபார்ம்டு ஜங்குக் தான் டேடி. ஆனால் ஜங்குக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு இப்போ தான் பேசிக்கிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு ஒயினுக்கு புரியலை. ஜங்குக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னாலும் ஜங்குக் நம்புவாங்களான்னு இப்போ தெரியல. ஏன்னா ஜங்குக்கே தனக்கு டெஸ்ட் எடுத்து அதை ஒரு ஃபைல் பண்ணி தன்னோட கபோர்டில் பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு தன்னால் டேடி ஆக முடியாதுன்னு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் ஒயின் அவங்களோட குழந்தைக்கு கன்சீவாக இருக்கேன்னு ஜங்குக் கிட்ட சொன்னால் ஜங்குக் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒயின் நினைக்கிறாங்க. ஸோ பதட்டப்படுறாங்க ஒயின். இங்கே பாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, அந்த டாக்டர் போய் சொல்கிறாங்க, நான் கன்சீவாலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜோன் அப்படியே ஒயினோட ஹேரை பிடிச்சி சைடில் இருக்க வாலில் முட்டிட்டாங்க. ஒயினுக்கு அப்படியே ஹெட்டு ஸ்பின் ஆகிடுச்சு. அம்மா அம்மா ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு அழுகிறாங்க ஒயின். என்னடி என்ன பாவமாக வாய்ஸை மாற்றி பேசினா நான் நம்பவே நினச்சிக்கிட்டு இருக்கியா? உன்னை கொல்லாமல் நான் விட மாட்டேன். என்ன தைரியம் இருந்தால் நான் இருக்கும்போது கண்டவனா டச் பண்ண விட்டுருப்பேன். உன்னை விட மாட்டேன்டினா இந்த குழந்தைக்கு டேடி யாருன்னு நீ சொல்லணும், இல்லை உன்னைய போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் ஒயினோட ஹேரை பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிட்டாங்க. ஒயினுக்கு உண்மையிலே ரொம்ப கேரியாக இருக்குது.
ஒரு விதமான டிப்ஸினஸ் எப்போதுமே இருக்கிற மாதிரி இருக்குது 3 டேஸாக. ஸோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியல ஒயினுக்கு. விடுங்க ப்ளீஸ், எதுவும் பண்ணிடாதீங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, அப்போ யாரு கூடயும் நீ ஒன்றா இருந்திருக்க, அதனால தான் செக் பண்ணணும்னு சொல்கிற உன்னைய அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் சைடில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஒயினுக்கு பயமாகுது. ரொம்ப தன்னை அடித்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, உண்மையிலே ஏதாவது கன்சீவாதம் இருந்தால் ஜோன் இருக்க கோபத்துக்கு குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ தான் ஜங்குக்கு ஸ்டெரிலிட்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஒயினுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ஒயின் உண்மையிலே கன்சீவாக இருந்தால் அது ஜங்குக்கோட பேபி தான். ஸோ டேடியாக முடியாத ஜங்குக்கு தான் மூலமாக ஒரு பேபி கிடைக்கிது அப்படின்னா அந்த பேபியை பத்திரமா ஜங்குக்கு பெர்த் பண்ணி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒயினுக்கு வந்துடுச்சு. ரீசன், ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயினுக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஜங்குக்கு ஒரு ஜென்டில்மேன். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்து அந்த ப்ராப்ளம் தான் மூலமாக க்யூர் ஆகுது அப்படிங்கும்போது யாருக்கும் தான் மேலே அன்பில்லை, ஆனால் ஜங்குக்கு தாங்கிட்ட அன்பாக இருக்காங்கங்கிறத ஃபீல் பண்ண முடியுது ஒயினால். ஸோ இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஒயின் அப்படியே ஜோனை எத்தி விட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் ஓடி போயிடுவாங்க. ஏய், யாரை எத்தி விட்டுட்டு போகிற, நெல்லடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜோன் ஒயின் பின்னாடி வர்றாங்க. அதுக்குள்ளே ஒயின் ரூமை விட்டு வெளியில் போய் ரூம் டோரை வெளிப்பக்கமாக லாக் பண்ணிவிட்டு பதட்டமாக அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த டைமில் கைலி தன்னோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. கைலியை பார்த்ததும் அக்கா அப்படின்னு கிட்ட போக நினைக்கிறவங்க, கைலியும் ஜோனும் தனக்கு எந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்கிற நினப்பு வந்ததும் அப்படியே பேக்வேர்டில் நடந்து போய் எகெயின் டேர்ன் பண்ணி வேகமாக டவுன் ஸ்டேருக்கு ஓடி போயிட்டாங்க. ஒன்றும் புரியலை கைலிக்கு. கைலி ஃபைல் எடுத்துக்கிட்டு ஜங்குக்கிட்ட போய் பேசணுன்னு தான் இப்போ ஆஃபீஸ்க்கு டிக்காக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்காங்களா. ஒயின் இப்படி பதட்டமாக வெளியில் ஓடுறத பார்த்துட்டு, ஏதோ பண்ணி கெட்டு ஒளியட்டும் நான் முதல்ல ஜங்குக்கு போய் வச்சுக்கிறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக கைலி இப்போ ஸ்டெப்ஸில் இறங்கி போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே ஒயின் வெளியில் போய் டிரைவரை கூப்பிட்டு ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். கைலி வெளியில் வந்து இன்னொரு காரில் ஏறுறதுக்குள்ளே ஒயினோட கார் கிளம்பிடுச்சு ஆஃபீஸ்க்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.